இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் இது வந்து 21 பாயிண்டா இருக்கு. ஆனா அரசியலமைப்புன்னு எடுத்துட்டாலே நிறைய பாயிண்ட் இருக்கும். அதுலயும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறதுனால இது வந்து குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்படி அரசியலமைப்பு ஒரு பகுதியாக கருதப்படுதோ அதுக்கு இணையானதாக இருக்குது. இதுல கூறப்பட்டது எல்லாமே எழுதப்பட்ட அரசியலமைப்பாகவும் நீண்ட அரசியலமைப்பாகவும் பிற நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அல்ல கடந்த காலத்தின் தொடர்ச்சியில் உள்ளது. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடையது. ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற முறை அரசாங்கம், அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இல்லை அடிப்படை கடமைகள் போன்றவை இருக்கும். இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். தென் கூட்டாட்சி தன்மையுள்ள ஒற்றையாட்சி, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை, வயது வந்தோர் வாக்குரிமை, முகப்புரை, 3 அடுக்கு அரசாங்கம், இடஒதுக்கீடு, நெருக்கடி நிலைகள், சட்ட திருத்தம், சுதந்திர அமைப்புகள், ஆட்சி மொழி, அட்டவணை மற்றும் சரத்துகள். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றுன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் இது வந்து 21 பாயிண்டா இருக்கு. ஆனா அரசியலமைப்புன்னு எடுத்துட்டாலே நிறைய பாயிண்ட் இருக்கும். அதுலயும் சிறப்பு மிக்கதாக இருக்கிறதுனால இது வந்து குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்படி அரசியலமைப்பு ஒரு பகுதியாக கருதப்படுதோ அதுக்கு இணையானதாக இருக்குது. இதுல கூறப்பட்டது எல்லாமே எழுதப்பட்ட அரசியலமைப்பாகவும் நீண்ட அரசியலமைப்பாகவும் பிற நாடுகளிலிருந்து பெறப்பட்டது அல்ல கடந்த காலத்தின் தொடர்ச்சியில் உள்ளது. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையுடையது. ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற முறை அரசாங்கம், அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இல்லை அடிப்படை கடமைகள் போன்றவை இருக்கும். இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். தென் கூட்டாட்சி தன்மையுள்ள ஒற்றையாட்சி, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை, வயது வந்தோர் வாக்குரிமை, முகப்புரை, 3 அடுக்கு அரசாங்கம், இடஒதுக்கீடு, நெருக்கடி நிலைகள், சட்ட திருத்தம், சுதந்திர அமைப்புகள், ஆட்சி மொழி, அட்டவணை மற்றும் சரத்துகள். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்றுன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.